இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்க வாராகி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருந்தேன். கோவிலில் பஞ்சமி அப்படின்னாலே நல்ல சிறப்பான பூஜைகள் நடக்கும். தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி 2த்துக்குமே நல்ல சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். இந்த வாராகி அம்மனுக்கு பேர் குபேர வாராகி அம்மன். கோவிலில் விளக்கெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அம்மாவும் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே அம்மா சாமி கும்பிட்றதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு சாமி கும்பிட்றது எல்லாமே எங்கள் அம்மாவோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் சித்தி கிட்ட, எங்கள் பெரியம்மா கிட்ட இருந்து நான் பழகினது தான். அம்மாவோட பூஜை ரூம் டூர் இன்னொரு நாளைக்கு போடுறேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே பளிச்சுன்னு இருக்கும். என்ன இவ்வளோ அரிசி ஊறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா 20 வருஷத்துக்கு மேலே மாவு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் மாவு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. உளுந்து ஆட்டுறதுக்கு தனி கிரைண்டரு, அரிசி ஆட்டுறதுக்கு தனி கிரைண்டர் வச்சுருக்காங்க. கோலம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக போடுவாங்க. அப்புறம் எங்களோட சின்ன வயசு மெமரிஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருந்தேன். இது ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.